வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 2026 முதல் மலையாள பிளாக்பஸ்டர் திரைப்படமான சதா பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ் திரைப்படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்குது. இந்த படம் உண்மையாவே பஞ்சு கொடுத்துச்சா இல்ல மிஸ் ஆனிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி படத்துல அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ, இஷான் ஷோகத் இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்களா இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே வால்டர் அப்படிங்கிற ஒரு குஸ்தி வீரரை தன்னுடைய ரோல் மாடலா வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க 3 பேருமே சேர்ந்து கொச்சியில ஒரு அண்டர் கிரவுண்ட் ரெஸ்லிங் மேட்ச நடத்துறாங்க. விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த மேட்ச் ஒரு உண்மையான போட்டியா மாறுது. இதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, கடைசியா மம்முட்டி சாரோட கெஸ்ட் அப்பீரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா கொச்சியில ஒரு அண்டர் கிரவுண்ட் ரெஸ்லிங் மேட்ச் அப்படின்னு கதைகளத்தை புதுவிதமா ட்ரை பண்ணுது, நல்லாவே இருக்குது. படத்தோட முதல் பாதி ஆரம்பிச்சதும் தெரியாம முடியறதும் தெரியாத அளவுக்கு திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விறுவிறுப்பா மூவ் ஆகுது. படத்துல காமெடி காட்சிகள் கொஞ்ச நேரமே இருந்தாலும் அது படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்தோட சவுண்ட் டிசைன் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபிக் ஆகட்டும், எல்லாமே ஹாலிவுட் தரத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல மம்முட்டி சாரோட சிறப்பு தோற்றம் வரும். அவரு வரக்கூடிய காட்சிகள் திரையில நல்லாவே தீ பிடிக்குது. படத்துல லீடா நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வர சண்டை காட்சிகள் தான். படத்துல ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள நடக்கிற சண்டை காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ்ல வர சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் பிரமாதமா இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல 3 ஹீரோக்கள் இருந்தாலும் அந்த 3 ஹீரோக்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி படத்துல வில்லன் கதாபாத்திரம் வலுவாவே இல்ல. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை அடுத்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால யூகிக்க கூடிய விதத்துல தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல அர்ஜுன் அசோகனுக்கும் அந்த சின்ன பொண்ணு கதாபாத்திரத்துக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகளை இன்னுமே கொஞ்சம் வலுவா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.